மதுரை மாட்டுத்தாவணி தல ரசிகர்கள் சார்பாக முப்பெரும் விழாவிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 25 years of Deena, 25 years of director A.R. Murugadas, 25 years of one and only தல. தல ரசிகர்கள் எல்லாருக்குமே ஸ்பெஷலான ஒரு படம் தீனா. அந்த படம் ரிலீஸ் ஆகி 25 வருஷத்துல இன்னைக்கு அடி எடுத்து வைக்கிறோம். முகவரி, வாலி, கண்டுகொண்டேன், அமர்கலம்னு டிஃப்ரெண்ட் ஜான்ராஸ்ல நடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு ஆளை இனிமே நீ ஆக்ஷன் படம் மட்டும்தான் நடிக்கணும், இனிமே எல்லாமே அப்படிதான், இனிமே உனக்குன்னு ஒரு மிகப்பெரிய கூட்டம் தமிழ்நாட்டில் உருவாயிடுச்சு, அந்த கூட்டத்தை நீ தான் கரெக்டா வழி நடத்தணும்னு அமைஞ்ச படம் தான் இந்த தீனா. ஒரு ஸ்டாரு எப்போ பெரிய ஆள் ஆகிறானா, பெரிய டைரக்டர்ஸை நம்பாம டெபியூட்டன் டைரக்டர்ஸை நம்பி நீ ஒரு சின்ன பையனாவே இருந்தாலும் எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, உன் மேல நான் பந்தயம் கட்டுறேன், நீ இறங்கி யாரு கபிலா அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த ஒரு ஸ்டாரு மிகப்பெரிய ஸ்டார் ஆகிறான். அப்படி ஒரு ஸ்டார் தான் அல்டிமேட் ஸ்டார். அந்த டைம்ல டைரக்டர் சரண்ல ஆரம்பிச்சு எஸ்.ஜே. சூர்யா, வி.சி. துரை, சிங்கம் புலி, சரவணன் சுப்பையான்னு தலை இன்ட்ரோடியூஸ் பண்ண எத்தனையோ டைரக்டர்ஸ் பெரிய ஆளா இருக்காங்க. அந்த வரிசையில தமிழ் சினிமாவோட டாப் 5 கமர்ஷியல் டைரக்டர்ஸ்ல இருக்கிற ஒரு ஆளை அன்னைக்கு தலை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அவர் பேரு A.R. முருகதாஸ். என்னதான் அதுக்கப்புறம் ரமணா, துப்பாக்கி, கஜினி, கத்தின்னு பயங்கரமான பிளாக் பஸ்டர்ஸ் கொடுத்திருந்தாலும் அவரோட பிளாக் பஸ்டர்ஸ்க்கெல்லாம் புள்ளியார் சொல்லி போட்டது ரொம்ப ஸ்பெஷலான படம் தானே. அதுதான் நம்ம தீனா. 2001 பொங்கலுக்கு முக்கியமா சொல்லப்படுற 3 படம் வருது. நம்ம ஆர்ச் ரைவல்ஸே ஆகாத, மாஸ் ஹீரோவே ஆகாத, வெறும் லவ்வர் பாய் காமெடி படம் பிளஸ் லவ் இந்த மாதிரி படம் நடிச்சிட்டு இருந்த விஜயோட படம், பிளஸ் சூர்யா வேற அந்த படத்துல இருக்காரு. இசைஞானி இளையராஜாவோட மியூசிக்கல், மலையாளத்துல மிகப்பெரிய ஹிட்டான ஜெயராம் படத்தோட ரீமேக்கு, சித்திக் டைரக்டர்னு ஒரு பெரிய காம்பினேஷன்ல வராரு. இன்னொரு பக்கம் தன்னோட ஸ்ட்ராங் ஜோனான போலீஸ் கேரக்டர்ல கேப்டன் வராரு, வாஞ்சிநாதன் அப்படிங்கிற ஒரு படத்துல. இந்த ஆள் மியூசிக் போட்டாலே இந்த படம் விளங்காதுன்னு முத்திர குத்தப்பட்டு ஓரமா ஒதுக்கப்பட்ட ஒரு மியூசிக் டைரக்டரு, பெரிய லெவல்ல ஃபேமஸ் ஆகாத ஒரு ஹீரோயின், டெபியூட்டன் டைரக்டரு. என்னதான் கேரளால பெரிய ஸ்டாரா இருந்தாலும் தமிழ்நாட்டுல யாருன்னே தெரியாத நம்ம சுரேஷ் கோபி சேட்டா. இப்படி இந்த காம்பினேஷனை வச்சுட்டு ஒரு பெரிய காம்படிஷனுக்கு தயாராயிருக்க ஒன் மேன் ஆர்மி நம்ம அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார். படம் ரிலீஸுக்கு முன்னாடியே தலையோட கெட்டப் பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஏன்னா யங் ஹீரோஸ்லேயே ஸ்டபுள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை முறையாக கொண்டு வந்தது நம்ம தலை தான். அதுக்கப்புறம் அதே ட்ரெண்டை விஜய், சூர்யா, ஏன் நம்ம சூப்பர் ஸ்டாரே பாபா படத்தில் அதை ஃபாலோ பண்ணாரு. லைலா அண்ட் தலையோட லவ் போர்ஷன்ஸ் எல்லாமே வேற லெவல் கியூட்டா இருக்கும். அந்த டைம்ல வந்த தலையோட லவ் போர்ஷன்ஸ், லவ் சீன்ஸ், அந்த லவ் சாங்ஸ், அந்த ரொமான்டிக் ஏரியா, அதெல்லாம் நான் ரொம்ப இப்போ மிஸ் பண்றேன். கண்டக்டரு, காய்கறிக்காரன்னு தலையை தப்பா நினைச்சு அவங்க அந்த காமெடி பண்ற விதம் செம்ம கியூட்டா இருக்கும். லைலாவை எதேச்சியா ஷாப்பிங் மால்ல பார்த்த மாதிரி கடைக்காரங்கிட்டே 200 ரூபாய் வாங்கி அதுக்கப்புறம் கடைக்காரனுக்கே அந்த பில்லை கொடுக்குற இடத்துல எல்லாம் செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு நம்ம தலை. நாளைக்கு ஒரு விஷயம் சொல்றேன்னு பயங்கரமா தலையை கியூரியஸ் ஆக்கி கெஞ்ச விடுவாங்கல்ல, அந்த இடம்லாம் 2 பேரோட கெமிஸ்ட்ரி வேற லெவல்ல இருக்கும். இந்த படத்திலேயே வச்சு மாஸ் சீன்ஸை தவிர தியேட்டரே பயங்கரமா ரெண்டானது இந்த சீன்ல தான். பெப்சி உமா மாதிரி லைலா பேசி காட்டுற அந்த சீன். அந்த டைம்ல பெப்சி உமாவோட கிரேஸே வேற. பெப்சி உமா மாதிரி அவங்க பேச, அதுக்கப்புறம் எனக்கு எல்லோ கலர் ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல, அடுத்த நாள் எல்லோ கலர்ல லைலா வர்ற, அதுக்கப்புறம் எனக்கும் எல்லோ கலர் தாங்க பிடிக்கும் அப்படின்னு சொல்ற அந்த இடம் எல்லாமே பியூட்டிஃபுல்லா இருக்கும். படத்தோட மியூசிக் யுவன் சங்கர் ராஜா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆளுக்கு ராசியே இல்லை, இந்த ஆள் ஒரு படத்துல இருந்தாலும் இந்த படம் ஓடாதுன்னு சொல்லிட்டு இருந்த ஒரு டைம்ல, ரொம்ப ஒரு வெக்ஸா இருந்த டைம்ல தலை போய் யுவன் டூ யுவர் பெஸ்ட் அப்படின்னு சொன்னார். ஆஃப் ஸ்கிரீன்ல இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் தலை பண்ணுவார்ல, அதெல்லாம் நினைக்கும் போதே ஒரு கூஸ் பம்ப்ஸ் வரும். அதுக்கப்புறம் அந்த காம்போ எண்ணிலடங்காத மெமரபிள் பிஜிஎம்ஸ், மெமரபிள் சாங்ஸ்லாம் கொடுத்துருக்குங்கிறது வேற விஷயம். ஆனா அது எல்லாத்துக்குமே அடி போட்டது தீனா படம் தான். தி ஐகானிக் வத்தி குச்சி சாங். அந்த சாங்கை விட அந்த சாங்குக்கு ஒரு லீடு கொடுப்பாரு பாரு மகாநதி சங்கர். தலை இருக்கும் போது வாழாடக்கூடாது. டாக்டர் ரஜினி எஸ்பிபி காம்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காம்போ, அஜித் எஸ்பிபி காம்போ. ஏன்னா அவங்க காம்பினேஷன்ல வந்த மாஸ் சாங்ஸ்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த காதல் வெப்சைட் சாங், இந்த காதல் வெப்சைட் சாங்கு, இந்த சாங்கோட லீடு, அந்த எல்லோ கான்செப்ட், தலையோட லுக்கு, அவரோட காஸ்டியூம்ஸு, எலீட்டா அவர் போடுற அந்த ஸ்டெப்ஸு எல்லாமே வேற லெவல் சம்பவம். ஆல்பம்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல். இந்த பாட்டை பற்றி பேசினாலே எனக்கு லியோனி தான் ஞாபகத்துக்கு வருது. ஒரு பட்டிமன்றத்தில் தலையோட லிப்சிங்கை பற்றி பேசியிருப்பாரு. பயங்கரமாக ட்ரால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையாகவே லிப்சிங்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு, ஒரு ஹை பிச் சாங்குக்கு எப்பிட்டோமாக இருக்கும் இந்த சாங். இந்த சாங்கோட லிப்சிங்கை மட்டும் ஒரு தடவை கேட்டு பாருங்க. அவ்வளோ ஹை பிச் சாங்கை இன்னமும் நிஜமாவே இவரே பாடுற மாதிரி நம்மளை கன்வின்ஸ் பண்ணியிருப்பாரு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் எவர் லவ் ஃபீலிங் சாங்ஸ் இன் தமிழ் சினிமா. பிஜிஎம்மை பொறுத்த வரைக்கும் அந்த டைம்ல பில்லா மங்காத்தா ஆரம்பம் அளவுக்கு இல்லைனாலும் அந்த தீனா அது வேற லெவல். இப்போ நான் சொல்ல போற விஷயத்துல தமிழ் சினிமாலேயே தலை தான் கோட்டு.
இன்ட்ரோடக்ஷன் சீன்ஸ். பில்லா, மங்காத்தா, ஆரம்பம், அட்டகாசம், வீரம், விஸ்வாசம்னு சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இது எல்லாத்த விட கோட் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னா அது கண்டிப்பாக தீனா படத்தில் வர இன்ட்ரோடக்ஷன் சீன் தான். வில்லன் கோர்ட்டுக்கு போய் சாட்சி சொல்லக்கூடாது, அவன் சாட்சி சொல்கிறதுக்கு முன்னாடி போய் நம்மால் தடுக்கணும். இதுதான் சீனு. இந்த ஒரு ஆர்டினரி சீனை தலையோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் மூலமாக அதை எக்ஸ்ட்ராடினரி லெவலுக்கு எலிவேட் பண்ணியிருப்பாரு. காரோட விண்டோ கண்ணாடி உடைய, அதில் இருக்கிற சின்ன கேப்பில் ஒரே ஒரு கண்ணு மட்டும் அப்படியே வரும், அந்த கண்ணிலேருந்து அப்படியே தண்ணி சொட்டும். இது தாயா இன்ட்ரோ அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அப்படியே அந்த மழையை அப்படியே நடந்து வருவார். வேற லெவல் இன்ட்ரோடக்ஷன் சீனு. அப்போவே தெரிஞ்சு போச்சு ரசிகர்களுக்கு மாஸ் ஹீரோ வாஸ் பார்ன் அப்படின்னு. இந்த இன்ட்ரோடக்ஷன் சீனில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஏஆர்எம் தெலுங்குல ஸ்டாலின் சிரஞ்சீவி வச்சு ஒரு படம் எடுத்தார். அந்த படத்தில் இந்த இன்ட்ரோடக்ஷன் சீனை ஷார்ட் பை ஷார்ட் எடுத்திருப்பாரு. என்னதான் அது சிரஞ்சீவியே நடிச்சிருந்தாலும் தலையோட மேஜிக்கை ரீக்ரியேட் பண்ண முடியுமா என்ன? ஒரு மாஸ் ஹீரோ அவதார் எடுத்ததுக்கப்புறம் தலையோட ஃபர்ஸ்ட் எவர் மாஸ் சீன் இந்த சீன் தான். லைலா கூட ஷாப்பிங் மாலில் உட்காந்துருக்கும் போது இந்த சான்ஸ் இவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்கல அப்படின்னு நக்கல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தலை பேக்லேருந்து அருவாள் எடுக்கிறதும், அதை பார்த்துட்டு லைலா ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கறதும், ஒரு சவுண்ட் ஒன்று வரும், அந்த சவுண்டை கொடுக்கறதும், அதுக்கப்புறம் அவனுங்க வில்லனுங்க வேற ஒரு ஆளுங்க அவங்களோட பெரிய ரவுடிங்களை கூப்பிடுறதும், அந்த ரவுடி தலையை பார்த்தோன்னே அப்படி சொல்றதும், பீக் 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 சம்பவம். உடம்புல கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், ஆனா உயிர் இருக்காது. இன்னொரு பஞ்ச் டைலாக், அதை தலை சொல்ல மாட்டாரு. தலையை விட மாசா தலையை பத்தி சுரேஷ் கோபி சொல்லுவார். 234 தொகுதியில எந்த தொகுதியில போனாலும் உன்னை விட்டுவேன் அப்படின்னு. செம்ம சம்பவம் அது. Don't try to play the fool with me, Nikesh. அப்படியே நம்ம டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் தமிழ் சினிமாவில் ரொம்ப ரொம்ப கல்ட் கிளாசிக் ஆக்ஷன் மூவிஸ் அப்படின்னு நம்ம சொல்லப்படுற கஜினியாக இருக்கட்டும், ரமணாவாக இருக்கட்டும், துப்பாக்கியாக இருக்கட்டும், கத்தியாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே அவர் தான் எடுத்தார். என்னதான் தீனா படத்துக்கு அப்புறம் தலையோட இன்னொரு காம்பினேஷன் அமையலை அப்படின்னாலும் கண்டிப்பாக அந்த ஒரு காம்பினேஷன் எப்போ வேணாலும் நடக்கும். ஏன்னா என்றைக்குமே இவங்க எல்லாருமே தலை பயல்களா. தீனா படம் எப்பேற்பட்ட பிளாக் பஸ்டர் அப்படின்னா 2001 ஜூனில் சிட்டிசன் அப்படின்னு ஒரு படம் டெபியூட்டன் டைரக்டர் வச்சு ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துக்கு கிடைச்ச ஹைப்பும் அந்த படத்துக்கு கிடைச்ச ஓப்பனிங்கும் ரஜினி கமலை தவிர வேற யாருக்குமே அந்த டைம்ல கிடைச்சதில்லை. அதுதான் தீனா அப்படிங்கிற ஒரு ஃபினாமினா, அதுதான் தலை அப்படிங்கிற ஒரு பிராண்டோட பிகினிங். முக்கியமான மேட்டருக்கு வருவோம். லக்கி ஸ்டார், ஆசை நாயகன், காதல் மன்னன், அல்டிமேட் ஸ்டார்னு 14th ஜான்வரி 2001க்கு முன்னாடி வரைக்கும் இவருக்கு பல பேர். ஆனால் 14th ஜான்வரி 2001 காலையில் 8 மணிலிருந்து இவரோட பேரே வேற. சில விஷயங்கள், சில எமோஷன்ஸ்லாம் அப்படியே ரத்தத்திலேயே ஊறி போயிருக்கும்ல, அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் இது. இந்த தலை அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவையில்லாமல் ஆன்லைனில் நிறைய அபியூசஸ் கிரியேட் பண்ணுது, நிறைய பிரச்சனை வருது, ஃபேன் வார்ஸ் நடக்குது, நிறைய டேக்ஸ் நடக்குது. இந்த மாதிரி எல்லா விஷயமும் நம்மளை முன்னோக்கி நகர்த்தாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இனிமே அப்படி நீங்கள் கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி கட்டளை இட்டாரு நம்ம தலை. ரைஃபிள் ஷூட்டிங்கு, ஏரோநாட்டிக்ஸு, பைக் ரேஸு, கார் ரேஸுன்னு இத்தனை விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே தலை, உங்களோட ஃபேன்ஸோட மனசு மட்டும் உங்களுக்கு தெரியலையா? எவ்வளோ நடந்தாலும் என்ன நடந்தாலும் நீங்களே வந்து சொன்னாலும் நாங்கள் உங்களை தலைன்னு தான் தலை கூப்பிடுவோம். புரிஞ்சுதா தலை? நோ அஃபென்ஸ் டு எனி ஒன். அப்படியே அஃபெண்ட் ஆனாலும் எனக்கு கவலையே இல்லை. பேரை தூக்க 4 பேர், பட்டத்தை பறிக்க 100 பேர் அப்படிங்கிற சொல்லுக்கு இணங்க இந்த தலை அப்படிங்கிற ஒரு நேமை வேற ஒருத்தருக்கு காயின் பண்ணி கிரிக்கெட் கிரவுண்ட்லாம் தலைன்னு பேனர் வைக்கிறது, கிரிக்கெட் கமெண்ட்ரியே வந்து தலைன்னு சொல்றது, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் சேனல்ல தலை அப்படின்னு சொல்லி தலைனா என்னன்னே தெரியாதவங்கலாம் தலைன்னு பேசுறது, இது எல்லாமே நீ தமிழ்நாட்டுக்கு வெளியே போய் தாராளமாக பண்ணிக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் தலை அப்படின்னு சொன்னா அது ஒரே ஒரு தலை தான், அது அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் தான். புரிஞ்சுதா? தலை ஃபேன்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். நீங்கள் தீனா படத்தை எந்த தேட்டரில் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் 23rd மங்காத்தா ரீரிலீஸ்க்காக வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. மங்காத்தா ரீரிலீஸ் செலிப்ரேஷன் வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். வரட்டாமாமே.